வெல்கம் டு ஆல். டெய்லி 100 கேள்விகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பொது தமிழ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? 2012லேருந்து 2024 வரைக்கும் டெய்லி ஒரு 100 கேள்விகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான 100 கேள்விகள் வாங்க பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கவல்லி தான் கரிசலாங்கண்ணியை குறிக்காத பெயர். சிங்கவல்லி எதோட மறுபெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கவல்லி என்ன சொல்லுவாங்க, நாணப்பச்சிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாணப்பச்சிலை. தூதுவளையோட மறுபெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கவல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? கரிசலாங்கண்ணியோட பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கரிசாலை, கையாந்தகரை, தேகராசம் அப்படின்னு. சரி, கரிசலாங்கண்ணி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரத்த சோகை, செரிமான கோளாறு பிரச்சனைக்கு, மஞ்சள் காமாலையை போக்குறதுக்காக, கண் பார்வையை தெளிவாக்குறதுக்காக, நிறைய வந்து போக்குறதுக்காக கரிசலாங்கண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அது இந்த டைமு 2024 குரூப் 2 கொஷின்ஸில் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க. மூலிகையிலேருந்து தான் கேட்டாங்க. இப்போ மூலிகையை பற்றி படிக்கணும் அப்படின்னா 9th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 9th ஓல்டு புக்கு உரைநடையில் போய் செக் பண்ணி பாருங்கள். நோய் தீர்க்கும் மூலிகைகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக தூதுவளைனா என்ன, குப்பைமேனினா என்ன, கற்றாழைனா என்ன, முருங்கைப்பட்டைனா என்ன, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, மணத்தக்காளி, வேலங்கொழுந்து, அதுக்கப்புறம் முசுமுசுக்கை கொடி, இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை கண்டிப்பாக படிச்சிங்கன்னா ஒரு கேள்வி வந்து அட்டன் பண்ணிடலாம். நமக்கு இப்போ அப்படி தான் கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி இந்த 2024 குரூப் 4 கேட்டாங்க அப்படின்னா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா கற்றாழை தான். சரிங்களா? குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு என்ன அப்படின்னா கற்றாழை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மூலிகையிலேருந்து ஒரு கேள்வி வந்து நம்ம கண்டிப்பாக கேட்டுட்டு 1 or 2 கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 2லேயும் ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதான் குமரி கண்ட நோய்க்கு குமரி கூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழையோட மறுபெயர் தான் என்ன அப்படின்னா குமரி. ஸோ ஆப்ஷனில் கற்றாழை வந்து வச்சுருந்தாங்க. அத்தனை பேர் குரூப் 2 எழுதினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ மூலிகை கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் பொருட்கோள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிரல் நிறை பொருட்கோள். பொருட்கோளோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. என்ன? ஆற்று நீர் பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள்னு சொல்லிட்டு 8 வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு பொருட்கோள்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க, நிரல் நிறை பொருட்கோள் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா செய்யில் இருக்கிற சொற்களை வந்து முறை மாறாமல் வரிசையாக வந்து அமைச்சு பொருட்கொள்றதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிரல் நிறை பொருட்கோள். சரிங்களா? இது ஓல்டு புக்கில் இந்த கொஷின் அப்படியே இருக்கும், அப்படியே எடுத்து வந்து கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளாக இந்த குறளே தான் கொடுத்துருப்பாங்க நிரல் நிரல் பொருட்கோளுக்கு. அதை தான் அப்படியே வந்து கொஷினாக நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கேண்மை சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு கேண்மை சொல்லோட பொருள் வந்து கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை. கேண்மை அப்படின்னா நட்புன்னு வரும். சரிங்களா? நட்புக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் ஆப்ஷன் வந்து போடணும். அடுத்தது பாலை நிலத்துக்குரிய பறவைகள் என்ன அப்படின்னா புறா பருந்து. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க, புறா பருந்து. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வைய திறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனைக்கு நம்மளுக்கு ரூல்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு மோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் மோனைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, நமக்கு கேட்டது பொழிப்பு மோனை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. 1 3 என்ன மூணைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு 1 3 பாருங்கள். ஒன்லேயும் ஃபஸ்ட்டு சீர்லேயும் 3வது சீர்லேயும் நமக்கு முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கும். இது ஃபஸ்ட்டு சீரு, இது 2, இது 3. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீர்லேயும் 3வது சீர்லேயும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கும். நமக்கு அதுதான் ரூல்ஸு. ஃபஸ்ட்டு சீர்லேயும் 3வது சீர்லேயும் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்வோம், மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, இன்பம் விளையான் இடும்பை எல்பெண்ணான் துன்பம் உறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடைநயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரண். சரிங்களா? இன்பம் துன்பம் சொல்லி முரணாக வந்து வந்திருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த அடியில் வந்து பார்க்கணும். அடியில் பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் சொல்லி முரணில் வந்து வந்திருக்கு. இன்பம் துன்பம் அந்த மாதிரி முரணில் வந்து வந்திருக்கு. அடியில் பார்த்தோம் அப்படின்னா மோனையும் வரல, எபும் வரல.
நமக்கு வந்து முரண் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக போட்டுடலாம், முரண் தொடை வந்து வந்திருக்கு அப்படின்னு. அடுத்தது அரியவற்றுள் இச்சொல்லை அசைப்பிரித்து சரியான விடையை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. அரியவற்றுள் நம்ம பிரித்தா எப்படி வரும்? அரிய கூட்டல் வற்று கூட்டல் இல்னு வரும். அப்போ நிறை நிறை நேர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாம். சொல்லுக்கு முதலில் வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1.5 மாத்திரை வந்து குறைஞ்சு ஒலிக்கும். இரட்டை கிளவி இரட்டை பிரித்திசையா என குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். நன்னூல் யார்? பவந்தி முனிவர் வந்து வருவார். பொருந்தாததை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அரசன் வந்தது திணைவலு, கபிலன் பேசினான் பால்வலு, குயில்கள் கூவியது என்வலு, கமலா சிரித்தாய் காலவலுன்னு கொடுத்துருக்காங்க. காலவனுனா நமக்கு காலவலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வரும்? கரிகாலன் நாளை வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை சுட்டி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம காலவலுன்னு சொல்லி சொல்லுவோம். இதில் கமலா ஸ்ரீதாயின் வந்துருக்கு. ஸோ நம்ம இது ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது காலவலு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. பொருந்தாத கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 5 கிலோ எடுத்தல் அளவு ஆகு பேர். 5 கிலோ எனக்கு வேணும் அப்படின்னா எடுத்து தராங்க. அடுத்தது 4 லிட்டர், அதை என்ன பண்ணுவாங்க? லிட்டரில் வந்து அளப்பாங்க. அதான் முகத்தல் அளவை பேர். 3 மீட்டர், மீட்டர்லாம் நீட்டி பார்ப்பாங்க, அளவெடுக்கிறாங்கல்ல, அது நீட்டல் அளவை. இந்தியா வென்றது அப்படின்னு சொல்லுறது ஓமையாகு பேரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓமையாகு பெயர்னா என்ன வரும்? நாரதர் வருகிறார். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓமையாகு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரதர் வருகிறார் அப்படி வந்தால் தான் அது வந்து ஓமையாகு பெயரில் வரும். சரியா? இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, இந்தியா வென்றது அப்படின்னு சொல்லி. நம்ம ஈஸியாக இதிலே கெஸ் பண்ணிடலாம் பொருந்தாது என்ன அப்படின்னு. அடுத்தது தொழில் பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தொழில் பெயர் கண்டுபிடிக்கலாமா? தள்ள முடிஞ்சால் நமக்கு தொழில் பெயர்னு தெரியும். இல்லை ஆப்ஷன் வச்சு கூட ரிஜெக்ட் பண்ணலாம். வந்து அப்படின்னா பெயர், வந்து அப்படின்னா வினையச்சத்தில் வரும். வந்த அப்படின்னா பெயரச்சத்தில் வரும். வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை தொகையில் வந்து வரும். சரிங்களா? அப்போ தொழிற்பெயர்னா என்ன? நமக்கு ரூல்ஸு தள்ள முடியணும். அப்போ தள்ள என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருதல் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அகரவரிசையில் சொற்களை அமைச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அகரவரிசையில் எழுதினோம்னா கா கி, அதுக்கப்புறம் காக்கா கீ கி குக்கு கே கே கை, அந்த வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க. இனிய நண்பர் இலக்கண குறிப்பு தர சொல்லியிருக்காங்க. இனிய அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா குறிப்பு பெயரச்சத்தில் வந்து வரும். எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? மதில் காத்தல். வனப்புனா என்ன? வனப்புனா அழகு, அடைவினா காடு, வீரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை, மதுரம் என்ன அப்படின்னா மதுரம்னா இனிமை வந்து வரும். ஆப்ஷன் ஏ. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நூல் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. திருக்கடுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாத்தனார், ஆச்சாரக்கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முல்லையார், பழமொழி 400 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சிறுபஞ்ச மூலம் காரியாசான். தமிழ் விடு தூதின் ஆசிரியர் பேர் வந்து யாருன்னு தெரியாது. மொத்தம் எத்தனை கன்னிகளை கொண்டது? 268 கன்னிகளை கொண்டது. என்ன வெண்பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. அன்னம் முதல் வண்டி ஈராக எல்லாத்தையும் தூது விடுவதா பாதப்படுவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் சொல்லி தமிழ் விடு தூதை சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா தமிழ் விடு தூதோட ஆசிரியர் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து கிடையாது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா குண்டலகேசி. குண்டலகேசி எதில் வரும் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள்லேருந்து வரும். ஸோ இதுதான் நமக்கு தவறானது. இணையெல்லாம் முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் பாடியிருப்பார். கல்லை சேர்த்து கட்டுக்கட்டிலில் இருந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் தான். ரூபாய் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி செயல். உமர்காயம் பாடல்களை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அணுவை துளைக்காத கிரகம்பலின் மாளிகையை வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு என்ன அப்படின்னா உருசிய நாடு. திருக்குறளை பற்றி நம்ம பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கணும். வைதோரை கூட வையாதே இந்த வையம் பொழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இந்த அடியை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் வந்து பாடியிருப்பார். நமக்கு இப்போ 2024 குரூப் 2 எழுதுனீங்கன்னா தெரியும். சித்தர்கள்லேருந்து 2 கேள்வி கேட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. 1 குமரி கொண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மூலிகையிலேருந்து கேட்டிருந்தாங்க, கற்றாழை. சரிங்களா? அடுத்தது நமக்கு சித்தர்களில் கேட்குறாங்கனாலும் மூலிகை சித்தர்களும் கண்டிப்பாக படிக்கணும். 2 கேள்விகள் வந்து அதுலேருந்து இந்த டைம் கேட்டிருந்தாங்க. அடுத்தது பாருங்கள், 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிவை. குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. உயிரிழக்கமே பேரன்பின் வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள். ஓல்டு புக்கில் 6th ஃபஸ்ட்டு இயர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க வள்ளலார் அவர்கள் பற்றி. சரிங்களா? அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம்.
வள்ளலார் அவர்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமலிங்கம். அவரோட காலம் 1823 1874 வரைக்கும். இவர் எங்கே பிறந்திருப்பார்? மருதூர், கடலூர் மாவட்டம். சரிங்களா. இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா திருவருள் பிரகாச வள்ளலார், புதுநெறி கண்ட புலவர், இறையருள் பெற்ற திருக்குறந்தை, ஓதாது உணர்ந்த பெருமான், சன்மார்க்க கவி. இதெல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். சரிங்களா. இவர் என்னென்ன நிறுவியிருப்பார் அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை வந்து நிறுவியிருப்பார். சரிங்களா. வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் உங்களுக்கே தெரியும். ஜீவகாருண்ய ஒழுக்கம். பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒளில் ஒடுக்கம், சின்மய தீபிகை, தொண்டை மண்டல சதகம். உரைநடை நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். அவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவருட்பா. எத்தனை திருமுறைகளை கொண்டது அப்படின்னு கேட்பாங்க. 6 திருமுறைகளை கொண்டது. எத்தனை பாடல்கள்? 5818 பாடல்களை கொண்டதா என்ன அப்படின்னா திருவருட்பா. சரிங்களா. இவருடைய பாடல்கள் ஃபுல்லாக தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார். என்ன சொல்லியிருப்பாரு? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அவரோட லைன்ஸு பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக, தமிழே இரவாத நிலையை தரும், அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா. ஸோ வள்ளலார் பற்றி உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா 6th ஓல்டு புக்கில் செயலில் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஏற்படு பொருளால் கண்டது மறந்து முயற் கோடுன் டென கேட்டதெளிதில். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா மணிமேகலை. இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனரோட காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா. சீத்தலை சாத்தனரோட சமகாலத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். சமகாலத்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இளங்கோவடிகள். சரிங்களா. அவரோட சிறப்பு பெயர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டமிழ் ஆசான். தண்டமிழ் ஆசான், சாத்தான். ஸ்கூல் புக்லேயே படிப்பீங்க. சரிங்களா. தண்டமிழ் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவன், தண்டமிழ் புலவன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? இளங்கோவடிகள் வந்து இவரை வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா. மணிமேகலையில் எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 காதைகள் இருக்குது. அதில் முதல் காதை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விலாவர காதை. அதுவே கடைசி காதை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பவத்திரம். சரிங்களா. கடைசி காதை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பவத்திரம். சரிங்களா. ஓகே. ஒன்றுக்கெல்லாம் என்ற திருப்பதிகம் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். தமிழ் 3000 எனப்படும் நூல் என்ன அப்படின்னா திருமந்திரம் தான். 9 நாளி உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று புலவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மதுரை கணக்கையார் மகனார் நக்கீரனார். உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னா காலம் வர வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும். சீரா புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா உமரு புலவர். உமரு புலவரோட முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமரு கத்தாஃப் தான் அவரோட முழு பெயர். அவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. இந்த 2024 குரூப் 2ல் ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரா புராணத்துக்கு ஃபுல்லாக வந்து யாரோட ஹெல்ப் பண்ணதுனால அவங்க வந்து முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா. 2 கொடுத்துட்டாங்க. ஒன்று சீதகாதியும் கொடுத்துட்டாங்க, இன்னொன்று வந்து அபுல் காசிமும் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா. நீங்கள் எது கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. சீரா புராணத்தில் 3 காண்டங்கள் இருக்குது. ஒன்று விலாத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் சொல்லிட்டு 3 காண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிங்களா. இவருடைய நூல் என்ன, பிற நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி மாலை. இது வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவரோட பிற நூல் என்ன அப்படின்னா முதுமொழி மாலை 80 விருத்தப்பாக்களை கொண்டது. முதுமொழி மாலை 80 விருத்தப்பாக்களை கொண்டது. இன்னொன்று சீதகாதி நொண்டி நாடகம். என்ன இன்னொன்று அப்படின்னு கேட்டாங்கன்னா சீதகாதி நொண்டி நாடகம். அவரோட முழு பெயர் உமரு கத்தாப். காலம் 17ஆம் நூற்றாண்டு. அவரோட இன்னொரு நூல் என்ன அப்படின்னா முதுமொழி மாலை. அதுக்கப்புறம் சீதாகாதி நொண்டி நாடகம். சரிங்களா. அடுத்தது பொறுத்துக. காகம் என்ன பண்ணும்? கரையும். குதிரை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனைக்கும். அடுத்தது சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கும். குயில் வந்து கூவும். மூலன் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னா திருமூலர். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் சொன்னது பெரியார் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியலிங்கம். 9th நியூ புக் படித்தாலும் சரி, ஓல்டு புக் படித்தாலும் சரி, மொழிகளின் காட்சி சாலை வந்துட்டாலே நீங்கள் என்ன போடணும்? அகத்தியலிங்கம். திராவிட மொழி குடும்பத்தில் இந்த கேள்வி வந்து இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நவ்வி இச்சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவ்வின்னு என்ன? மான் வந்து வரும். சாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்லியிருப்பாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய காலம் அப்படின்னா 1908 1963 வரைக்கும். சரிங்களா. 63 வரைக்கும். இவர் தொடக்க கல்வியை கமுதியில் படிச்சிருப்பாரு. பசுமலை உயர்நிலை பள்ளியில் என்ன பண்ணியிருப்பாருன்னா கிறித்துவ பள்ளியிலையும்
கல்வி வந்து கற்றுப்பார். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஃப்ளேக் நோய் வந்ததுனால இவரோட படிப்பை பாதியிலே விட்டுருப்பார். வங்காளத்து சிங்கம் அப்படின்னு கேட்டால் சுபாஷ் சந்திரபோஸ். தமிழ்நாட்டு சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். இந்த குரூப் 2ல் கேட்டாங்க 2024 முத்துராமலிங்க தேவர் பற்றி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சமபந்தி முறைக்கு ஊக்கம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான். சரிங்களா? காசி பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் வந்து பேசியிருப்பார். ஓகேவா? காசி பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் வந்து பேசியிருப்பார். தெய்வீகத்தையும் தேசியத்தையும் 2 கண்களாக வந்து போட்டிருப்பார். தெய்வீகத்தையும் தேசியத்தையும் 2 கண்களாக போட்டிருப்பார். சரிங்களா? இவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா வந்து சொல்லியிருப்பாங்க. தென்னாட்டு சிங்கம் சொல்லி அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்க. அவரோட பேச்சு உள்ளத்துலேருந்து வெளிவருது அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம். முத்துராமலிங்க தேவருக்கு சென்னை உருவசிலை வந்து தமிழக அரசு வந்து நிறுவியிருப்பாங்க. ஜமீன் விவசாயிகள் சங்கம் வந்து ஏற்படுத்தியிருப்பார். 32 ஊர்களில் தமக்கு சொந்தமான நிலங்களை உழுவோருக்கே வந்து பகிர்ந்து கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, சரி, நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளூரோஃப்ளூரோ கார்பன்கள். இது பாருங்கள், ஈஸியான கொஷின்ஸ் தான். நமக்கு 10th புக்லேருந்தே இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க. இயல் 2ல் வந்து இது இருக்கும். ஓகேங்களா? தம் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலைத்தொங்கும் செய்யும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இந்த கடிதம் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூவா அவர்களது. தேசியம் காத்த செம்மல் என திருவிகாவால் பாராட்டப்பட்டவர். இப்போ தான் சொன்னேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். காமராஜரோட அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர சத்தியமூர்த்தி. காமராஜர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விருதுநகரில் வந்து பிறந்திருப்பார். அவரோட பெற்றோர் குமாரசுவாமி சிவகாமாய் தெரியும். அவரோட காலம் 1903 1975 வரைக்கும். இவரோட அரசியல் குரு தான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. இவரோட சிறப்பு பெயர் என்ன? தலைவர்களை உருவாக்குபவர், கல்விக்கண் திறந்தவர், பெருந்தலைவர், கர்ம வீரர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? காமராஜருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்கன்னா 1976. அதுவே அம்பேத்கருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்கன்னா 1990 அம்பேத்கருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பாவலேறு பெருஞ்சித்தனார் எழுதாத நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? பாவிய குத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி. குறிஞ்சித்திட்டு யாருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சரிங்களா? குறிஞ்சித்திட்டு யாருடைய நூல்கள்? பாரதிதாசன். சரிங்களா? பாரதிதாசனோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர், பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதே. இதெல்லாமே பாவேந்தரோட சிறப்பு பெயர்கள். ஓகே, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கெல்லட் வந்து சொல்லியிருப்பாரு. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள். 9th வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ராணி மங்கம்மாள் பற்றி படிக்கணும். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூவாவோட கடித பகுதி. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. மணிமேகலை, பெரிய புராணம், கம்பராமாயணம், சீரப்புராணம் இதெல்லாமே நம்ம வந்து படிக்கணும். கண்டிப்பாக இதுலேருந்து ஒவ்வொரு கேள்வியில் 2 கேள்வி வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ மணிமேகலை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா? இந்த மணிமேகலைக்கு உரை எழுதியவர் யார் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமு வேங்கடசாமி வந்து உரை எழுதியிருப்பார். அதுவே மணிமேகலையில் இந்நூலை ஃபஸ்ட்டு பதிப்பிச்சு வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். மணிமேகலையில் இந்த டைம் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸில் கூட பார்த்தோம். மணிமேகலையோட தோழி யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சுதமதி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். மணிப்பள்ளத்தீவில் புத்தப்பீடிகை, காவல் காப்பவள், தீவத்திலகை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, இந்த மாதிரி மணிமேகலை பற்றி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். முன்னையே மணிமேகலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம். சீத்தலை சாத்தனார் தான். அவரோட சிறப்பு பெயர் பார்த்தோம். தண்டமிலாசன் சாத்தான் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 30 காதை இருக்குது. அதில் முதல் காதை விலாவர காதை, கடைசி காதை பவத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? மணிமேகலைக்கு ஃபுல்லாக உரை எழுதியவர் யாரா? நாமு வேங்கடசுவாமி. அதுவே பதிப்பித்து வெளியிட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேஸ் அவர்களை வந்து சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் மணிமேகலையில் ஐம்பெராயன் குழு, எண்பெராயன் குழுன்னு சொல்லி படிப்பீங்க. ஐம்பெராயன் குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர், சடங்கு செய்வோர், படைத்தலைவன், தூதர், சாரணர். அதுவே எண்பெராயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணத்தியலர், கரும விதிகள், கனகசூற்றம், கடைக்காப்பலர், நகரமந்தர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ மணிமேகலை பற்றி படிக்கிறீங்கன்னா நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. திருவரங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம் அப்படின்னா சிதம்பரத்தை சொல்லுவாங்க. திருமறைக்காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம். அயங்கர்கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி.
மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. 1981 மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கும். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. சரிங்களா? அவரோட காதல் காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எளிமையினால் ஒருவன் தமிழ் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். மரக்களத்தை குறிக்கும் 4 சொற்கள் என்ன அப்படின்னா களம், வங்கம், புனை, அம்பி. மரக்களத்தை குறிக்கும் 4 சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா களம், வங்கம், புனை, அம்பின்னு போட. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொல்ல வந்து போட சொல்லியிருக்காங்க. மீனாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயங்கர் கண்ணி. சரிங்களா? அங்கையர் கண்ணி. அடுத்தது மதுரவசனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி பாவை. கட்க நேத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நெடு கண்ணி. விசாலாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்நெடி கண்ணி வந்து வரும். சரிங்களா? விசாலாட்சினா நீல்நெடு கண்ணி. பிழையற்ற தொடரை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வந்தால் எப்படி போடணும், ஓர் வந்தால் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓர் வந்துச்சு அப்படின்னா ஓருக்கு பின்னாடி உயிரெழுத்துக்கள் வரும். இந்த ஒரு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒருக்கு பின்னாடி என்ன வரும்னா உயிர்மை எழுத்துக்கள் 218 வந்து வரும். சரிங்களா? இந்த ஒருக்கு பின்னாடி பாருங்கள் ஆன்றது என்ன உயிரெழுத்துக்கள். அதுவே இந்த ஒருக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு உயிர்மை எழுத்துக்கள் வந்து வந்திருக்கு. மான்றது உயிர்மை எழுத்தா. ஸோ இப்படி தான் இதை வச்சு நீங்கள் போடணும். அடுத்தது மாகதம் எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாகதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தார கவி. அடுத்தது அகத்திணையோட வகைகள் எத்தனை அப்படின்னா 7. அகத்திணைகள் வந்து எத்தனை இருக்குது? 7. 10th இயல் 6 அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் வந்து படிப்பீங்க. அது படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? அகத்திணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது போட்டுருவீங்க. அடுத்தது கைக்கிளை, பெருந்திணை. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரணத்தேர் அப்படின்னா எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணத்து கூட்டலியர். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுகிறதுலேருந்து 2 கேள்வி போட்டாங்க. தென்மாங்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. எப்படி அப்படின்னா தேன் கூட்டல் மாங்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் கீழே வந்து இப்போ அஃபிஷியல் ஆன்சர் கீழே வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ பிரித்தெழுதலாம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. முறைப்படுத்தி எழுதலாமா? இல்லார எல்லாரும் எள்ளுவர் செல்வரை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாம். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. குணநலம் சான்றோர் நலனே பிறர் நலம். பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி, சந்தி. சரிங்களா? பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வரும். விகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து வரும். சரிங்களா? நடுவில் சந்தி, சாரிய, இடைநிலை, விகாரம்லாம் வந்து வரும். சரிங்களா? அடுத்தது உருவெனில் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால, உரு, நனி, தவ, கூர்களி இதெல்லாமே வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உரிச்சொல் தொடர்ன்னு சொல்லுவோமா? ரூல்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. சரிங்களா? வினைத்தொகைனா 3 காலத்துக்கு பொருந்தி வரும். பண்பு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை வந்து மறைஞ்சு வந்திருக்கும். சரிங்களா? வினையச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ ஊழ முடிஞ்சால் வினையச்சம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ரூல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எந்த சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை. இறை, செப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடைக்கு வழங்கும் வேறு பெயர்கள் தான் வந்து வரும். கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க சொல்லியிருக்காங்க. யானையின் கண்கள் சிறியன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். யானையோட கண்கள் சிறியன அப்படின்னு சொல்லலாம். ஓடையில் யானையும் யானை கன்று நம்ம என்ன சொல்லுவோம்? யானையை வந்து ஒளிமரபு, வினைமரபு இதை படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. சரிங்களா? யானையை நம்ம என்ன சொல்லுவோம்னா யானை கன்று நின்றன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ரெஃப்ரிஜரேட்டர் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிரூட்டும் பெட்டி. ரெஃப்ரிஜரேட்டர்னா என்ன? குளிரூட்டும் பெட்டி. கோ இச்சொல்லின் உரிய பொருள் தர சொல்லியிருக்காங்க. கோனா என்ன வரும்னா அரசன் வந்து வரும். ஓமை விளக்கும் பொருளை கண்டுபிடிச்சு பொருத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அத்தி பூத்தார் போல அப்படின்னா அரிய செயல். உயிரும் உடம்பும் போல அப்படின்னா ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி அப்படின்னா பயன் இல்லை. இடிவிழுந்த மரம் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதனை. சரிங்களா? இப்போ ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ குரூப் 2 எழுதுனீங்க அப்படின்னா ஓமை விளக்கும் பொருள் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அண்டப்பகுதியின் உண்டப்பிறக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் வந்து வரும். ஓகேங்களா? 10th வந்து படிப்பீங்க. அடுத்தது கேளல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேளல் அப்படின்னா அதோட பொருள் வந்து பன்றி. அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. திருஞான சம்பந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகாழி. திருநாவுக்கரசர் திருவாமூர். சுந்தரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெண்ணைநல்லூர். அடுத்து மாணிக்க வாசகர் திருவாதவூர். சரிங்களா? அவங்களோட பிறந்த ஊரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பிறந்த ஊர் கூட நம்ம படிக்கணும். ஓகேவா? கொங்குத்தேர் வாழ்க்கை, அஞ்சுரை தம்பி, காமம், செப்பாது, கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகையை வந்து சொல்கிறேன். குறுந்தொகையோட
ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 203 புலவர்கள் வந்து தொகுத்தவர் யார் குறுந்தொகையை அப்படின்னு கேட்டாங்கன்னா புலிகோ அப்படின்னு சொல்லி போடணும். அதோட அடிகள் அப்படின்னா 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் கொண்டதான் என்ன அப்படின்னா குறுந்தொகை. சரிங்களா? அதோட பாவகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசிரியர்பா. பாவகை என்ன போடணும்? ஆசிரியர்பா வந்து போடணும். நூல் வகை இது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அகநூல். கடவுள் வாழ்த்து யார் பாடினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். சரிங்களா? அடுத்தது குறுந்தொகை எப்படி பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். குறுந்தொகையா 1915 யார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நூலை பதிப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌரி பெருமான் ஐயங்கார் தான் என்ன பண்ணிப்பார்னா சௌரி பெருமான் அரங்கனார் தான் இந்த குறுந்தொகையை வந்து பதிப்பிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட். உரையாசிரியர்கள் பலராலும் அதிக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னத்தை சொல்லணும்? குறுந்தொகை தான் சொல்லணும். முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் அப்படின்னு கேட்டாங்கனாலும் நீங்கள் குறுந்தொகை தான் சொல்லணும். சரிங்களா? குறுந்தொகைக்கு ஒரு அடைமொழி பெயர் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நல்ல குறுந்தொகை அப்படின்னு கேட்பாங்க, இல்லை நல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லன்னு கேட்டாலும் நீங்கள் என்ன தான் போடணும்? குறுந்தொகை தான் வந்து போடணும். தேம்பாவணி எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காண்டங்களை கொண்டது. பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேதி எருமை, சந்தம் அழகு, கோதில் பசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. அங்கனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன். அடுத்தது பொறுத்துக. நயனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்கள், இந்து அப்படின்னா நிலவு, முறுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னகை, அல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருள். சரிங்களா? பொறுத்துக எப்படி நம்ம மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது நற்றிணையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. பன்னாடு தந்த மாறன் வழுதி. உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. புரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? மதில். புரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதில் வந்து வரும். சரிங்களா? சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உருமு அப்படின்னா அதோட பேர் என்ன அப்படின்னா இடி வந்து வரும். சரிங்களா? இப்போ கூட கம்பராமாயணத்தில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? கும்பகர்ணன் வந்து தூங்கிட்டு இருந்தாருங்க இல்லையா, அவங்க வந்து எழுப்புறதுக்கு என்ன? உலக்கையால் மாறி மாறி இடித்த சத்தம் சொல்லி அதுக்கு தான் அது ஆன்சராக வந்து கொடுத்துருந்தாங்க. கம்பராமாயணத்துலேருந்து இந்த டைம் 3 கேள்விகள் கேட்டாங்க. ராமன், நடந்தகன், சிறுங்கி பேரும் இன்னும் ஊரை சேர்ந்தவன் யார் அப்படின்னா குகன். 3மே நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பழைய புக் படிச்சிருந்தா தான் நம்மளால் போட முடியும். அந்த கும்பகர்ணன் வந்து நம்ம பழைய புக்ஸ் ஏதாவது ஆகாஷ் சார் வீடியோஸ் பார்த்துருந்தா அந்த ஒரு கேள்வி வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். கல்வேடம் புனையாதே பல கங்கையில் முன்கடன் நினையாதே. இதில் கடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு. கடம் அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னா உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்பூதியடிகளோட மூத்த மகளை உயிர் பெற செஞ்சிருப்பாரு. சரிங்களா? என்னது? அப்பூதியடிகளை மூத்த மகளை உயிர் பெற செஞ்சார் அப்படின்னு சொன்னது இதில் தான். இதில் தொடர்பில்லாத தொடர் வந்து வரும். அடுத்தது உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை. நான் சொன்னேன் முதுமொழி மாலை நான் சொன்னேன்னா அந்த கொஷின்ஸ் வந்து அவரோட பிற நூல்கள் வந்து எத்தனை விருத்த பாக்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 80 பாக்களை கொண்டது உமறு புலவர். சரிங்களா? சீராபுராணத்தை இயற்றியவர் யார்? உமறு புலவர். நான் சொன்ன கேள்வி இங்கே வந்து கேட்டுட்டாங்க. அடுத்தது சாலை இளந்திரியன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு அப்படின்னா 1991. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 3ஆம் நந்திவர்மன் மீது தான் நந்தி கலம்பகம் பாடப்பட்டிருக்கும். இந்த பாடல் வந்து என்ன திணை அப்படின்னு கேட்டாங்கன்னா நந்தி கலம்பகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாடான் திணை வந்து வரும். சரிங்களா? பாடான் திணை வரும். பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனா பாட்டுடை தலைவனாக கொண்டு தான் இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கும். சரிங்களா? 3ஆம் நந்திவர்மனோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. கலம்பகம் நூல்களிலே முதல் நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நந்தி கலம்பகம் தான். சரிங்களா? கலம்பகம் நூல்களிலே முதல் நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நந்தி கலம்பகம் தான் வந்து நம்ம சொல்லணும். 8 தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. சடைப்பவளல ஆதரிக்க பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் தான். கம்பராமாயணத்தை இயற்றியிருப்பார். கம்பர் பற்றி சொல்லணும்னு உங்களுக்கு அவசியமே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பேசிக்காகவே கம்பராமாயணத்தை கம்பர். அதுக்கப்புறம் 6 காண்டங்கள் இருக்குது. அதில் 7வது காண்டம் வந்து ஒத்த கூத்தர். எத்தனை படலங்கள் இருக்குது அந்த 6 காண்டத்துலையும் உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ராமன் அப்படின்னா அனந்தகன். அதுக்கப்புறம் சிறுங்கி பேரும் இன்னும் ஊரை சேர்ந்தவன் குகன். இது கம்பர்லேருந்து ஒரு கேள்வி இருந்தாங்க. கும்பகர்ணன் வந்து தூங்கிட்டு இருந்தான். அவர் வந்து எழுப்புறதுக்கு என்னென்னா உலக்கையால் மாறி மாறி இடி சத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ கம்பர் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். இரட்டை காப்பியங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். மணிமேகலை, சீத்தலை சாத்தனார். இந்த சிலப்பதிகாரத்தை ஏற்றிய இளங்கோவடிகளும் அடுத்து மணிமேகலை ஏற்றிய சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அடுத்தது வெள்ளிப்பிடி அருவா விடலை பிள்ளை கை அருவா சொல்லியடி அருவா. இது எந்த பாடல் வகையை சார்ந்தது அப்படின்னா தொழிற்பாடலில் வந்து வரும். சரிங்களா? தொழிற்பாடல் வகையில் வரும். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார்.
தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதரின் வெற்றி. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே, நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து எமது உன நெறியாக இருக்கட்டும். சரிங்களா? தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்தினாலே போட்டுருவீங்க. யாருது அப்படின்னா மூவா ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா அந்த லைன்ஸ் நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். அடுத்து வட்டமேசை மாநாடுகள் நடந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். ஐஎன்எம்ல தீபா படிப்பீங்க. முதல் வட்டமேசை மாநாடு எப்போ நடந்தது, 2ஆம் வட்டமேசை மாநாடு, 3ஆம் வட்டமேசை மாநாடு. முதல் வட்டமேசை மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, யாரெல்லாம் கலந்துக்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் பூனா ஒப்பந்தத்தில் எப்போ கையெழுத்து போட்டாங்க, இதெல்லாமே நீங்கள் ஐஎன்எம் படிக்கும் போது தெளிவாக படிப்பீங்க. ஸோ வட்டமேசை மாநாடு எப்போ நடந்தது அப்படின்னா 1930. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் புகழப்படுவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி. அடுத்தது எட்வர்ட் மைபிச் ஓல்டு புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. எட்வர்ட் மைபிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடும் குதிரையை வைச்சது இயக்கப்படம். எடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் என வரும் படச்சுருள். பிரான்சிஸ் செக்கின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கப்படம். பிரான்சிஸ் செக்கின்ஸ் இயக்கப்படம். பாவனார் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டேக்கணராக எப்போ பணியாற்றினாங்க? கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க பாருங்க. அவர் அகர முதல திட்டேக்கணராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா 8/5/1974. தமிழ் புலம்பெயர காரணங்கள் அப்படின்னா வாணிகம் வேலைவாய்ப்பு தான். தமிழர் புலம்பெயர காரணம் என்ன வரும்? வாணிகம் வேலைவாய்ப்பு. முதல்ல இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 10th போயிட்டு வேர்ல்டு புக்கில் பேச்சுக்கலைன்னு சொல்லி திரைப்படக்கலை உருவான கலைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒளிப்படம் எடுக்கும் முறை எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1830. எட்வர்ட் மைபிச் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்தார். யார்? எட்வர்ட் மைபிச். எப்போ? 1830 எடுத்திருப்பார். 1830 எட்வர்ட் மைபிச் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்திருப்பார். சரிங்களா? ரிச்மண்ட் இயக்கப்படத்தை பார்க்க செஞ்சுருப்பார். எங்கே அப்படின்னா பிரான்ஸில். அடுத்தது செக்கின்ஸ் அமெரிக்காவை சேர்ந்தவர். அடுத்தது திரைப்படம் எடுக்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா படச்சுருள் யூஸ் பண்ணுவாங்க. என்ன படச்சுருள் யூஸ் பண்ணாங்க? எதிர்ச்சுருள் யூஸ் பண்ணுவாங்க. திரைப்படச்சுருள் எதால் ஆயிருக்கும் அப்படின்னா செல்லுலாரால் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஈஸ்ட்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படச்சுருள் சொல்லுவாங்க. வால்ட் டிஸ்னி கருத்து படம். எடிசன்னா ஒருவர் மட்டும் பார்க்கறது. எட்வர்ட் மைபிச் அப்படின்னா இயக்கப்படம். இந்த மாதிரி திரைப்படக்கலை எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. 10th உரைநடையில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓல்டு புக்கு. ஓகேங்களா? இதில் இருந்தாக்க நம்ம கேள்வி பெரியாரோட பெண் விடுதலை சிந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியவைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் கேட்குறாங்க. பெரியாரோட பெண் விடுதலை சிந்தனைகள் என்னென்னா அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியவை. இந்தியாவில் மட்டுமல்லாமல் ஆசிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களையும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்பதுக்கு தமிழினத்திற்கு பெருமை சேர்க்குது அப்படின்னா சிங்கப்பூர், மொரிஷியஸ். ஓகேங்களா? இது பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. திராவிட மொழி குடும்பம் சொல்லி ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா 9th இருக்கும். பாருங்கள், அதில் இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கான 100 கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.